மைக்ல எதையாவது வளர்றதே சீமான் வாடிக்கையா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இதுவும் ரொம்ப குறுகிய பார்வையோட ஒரு இஷ்யூ அணுகுறாங்க. முக்கியமான ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா ரொம்ப நேரோ மைண்டடா அவங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஒரு தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தலைவர் எப்பவுமே மக்களோட ஒரு கம்யூனிகேஷனோட இருக்கணும், மக்களோட ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கான்டாக்ட் எப்படி ஏற்படுதுன்னா பிரஸ் வழியா தான் ஏற்படுது. சோ நீங்க பத்திரிகையாளர்களை ரெகுலரா சந்திக்கும் போது தான் நீங்க மக்களோட ஒரு கனெக்ஷனை நீங்க ஏற்படுத்த முடியும். இப்ப ஒரு தலைவர் பிரஸ் சந்திக்கும் போது பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் கேட்கும் போது ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவா நீங்க சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு நீங்க யாரு அப்படின்றதே தெரியும். நீங்க யாரு, உங்களோட அரசியல் இலக்கு என்ன, நிலைப்பாடு என்ன, இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு அப்பதான் தெரியும். உங்களை பத்தின புரிதல் அப்பதான் மக்களுக்கு ஏற்படும். சோ பத்திரிகையாளர்களை ஒரு தலைவர் சந்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப சீமானவர்கள் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, சரியா அவர் பேசணும்னா அது செகண்டரி. சோ நீங்க அப்படி ஒரு சரியா பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு பிரஸ் மீட் ஒழுங்கு பண்ணுங்க, பிரஸ் சந்திங்க, அங்க உங்களோட ஸ்டாண்ட நீங்க தெளிவுபடுத்துங்க. பிரச்சனை என்னன்னா விஜய் அவர்கள் இன்னும் பிரஸ்ஸையே சந்திக்கல. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, சொசைட்டில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஊழல் இருக்கு, இங்க கூடிய கட்சிகள் எல்லாம் சரியில்லை. அதனாலதான் நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது பிரஸோட ஏன் எங்கேஜ் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் செய்யாம பிரஸ் சந்திச்சு பேசக்கூடிய இன்னொரு தலைவரை மைக் முன்னாடி ஏதாவது உளறதையே வாடிக்கையா வச்சிருக்கீங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன்.